எப்படி வந்து முருகனை வந்து வழிபடுறான்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய ஓரையில் வில்வத்தால், எல்லாமே சிவன் கோயில் தான் வந்து வில்வத்தை வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த முருகன் கோயிலை வந்து பொறுத்த வரைக்கும் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணாவே ஓரளவுக்கு சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வில்வம் என்பது வந்து சிவனுடைய அமைப்பு ஆச்சுங்களா. அந்த சிவனே வந்து தன்னுடைய தந்தையாக பையன் வந்து பாவிக்கணும். முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வில்வத்தை வச்சு புராணப்பெற்ற கோயில்களில் சில கோயில்கள் இருக்குது. அந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுக்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி தன்னுடைய அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா தன் வசப்படுத்தி வச்சுக்கிறாரு அப்படின்னு ஒரு புராண கதையை நிறையா இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கு, சில பேர் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நிச்சயம் அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தும். அப்போ வில்வத்தால் வந்து முருகப்பெருமானை வந்து அர்ச்சனை பண்ணி அந்த வில்வத்தை எடுத்துகிட்டு வந்து அப்பா வந்து யாருக்கிட்ட குறை அதிகமாக இருக்குது, அப்பா கிட்ட இருக்குது, பையன்கிட்ட இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ அப்பா மூலமாக அதிகமாக வந்து பேச்சுவார்த்தைகள் அதிகமாக வருதா, பையனுக்கு பிடிக்காம சூழ்நிலைகள் அமையுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வில்வத்தை வந்து அப்பாவுக்கு கொடுத்து அப்பாவை சாப்பிட சொன்னால் நிச்சயம் ஒரு மாறுதல் ஏற்படும்.